ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் நிஷித் பென்ஷன் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது ரிட்டையர்மெண்ட்க்கு ஒரு ரிலையபிள் பாத்தா அமையுமா இல்ல மத்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு இன்னும் அதிக கண்ட்ரோல் இன் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா? வாங்க இந்த வீடியோல ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். So hi there, welcome back to holisticinvestment.in. So இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் டிஃபர்ட் ஆன்விட்டி பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் இன்கம் கேரண்டீடா நீங்க என்ஜாய் பண்ணலாம் வித் ஆப்ஷன்ஸ் லைக் எய்தர் சிங்கிள் லைஃப் ஆர் ஜாயிண்ட் லைஃப் கவரேஜும் இருக்கு. அண்ட் ஒரு ப்ரெடிக்டபிள் இன்கம் ஸ்ட்ரீம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ஷோர் பண்றதுக்காகவே உங்க ஆன்விட்டி ரேட்டை நீங்க இன்னைக்கே செக்யூர் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்கு. அண்ட் மல்டிபிள் ஆன்விட்டி ஆப்ஷன்ஸ் உங்க ரிட்டையர்மெண்ட் கோல்ஸ்க்கு சூட்டபிளா இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம்ஸ்மே நிறைய ஃபிளெக்சிபிளா இருக்கு. அண்ட் உங்க ரிட்டையர்மெண்ட் இன்கம் எந்த டைம் உங்களுக்கு கரெக்டா இருக்குமோ நீங்க அப்பல இருந்தே வந்து ரிசீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கிரிட்டிக்கல் இல்னஸ் இல்லை டிசபிலிட்டி அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி ஹோல்டருக்கு இருக்கு அப்படின்னா ஒரு ஆடட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியா ஒரு லிக்விடிட்டியுமே ஆக்சஸ் பண்ண அவங்க ஹெல்ப் பண்றாங்க. இதுல 5 ஆன்விட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இதுல பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வைவல் பெனிஃபிட், கிரிட்டிக்கல் இல்னஸ் அண்ட் டோட்டல் அண்ட் பெர்மனன்ட் டிசபிலிட்டி அண்ட் டெத் பெனிஃபிட்மே இருக்கு. இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணியிருக்கிற ஆன்விட்டி ஆப்ஷன் பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பாலிசிலாம் இன் டீட்டெயில தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கண்டிப்பா பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். அண்ட் இதுல இருக்கிற அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இப்போ பார்ப்போம். அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகிற ஒரு ப்ரீமியம் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சியை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்க மோட் ஆஃப் சாய்ஸ்ல நீங்க ஆன்விட்டி பே அவுட்ஸ்மே ரிசீவ் பண்ற மாதிரி சூஸ் பண்ணலாம். உங்க ஆன்விட்டி அமௌண்ட் பாத்தீங்கன்னா பாலிசி இன்செப்ஷன்லயே லாக்ட் இன் ஆறதுனால உங்களுக்கு சர்டைனா ஃபியூச்சர் இன்கம் இவ்வளவு வரும் அப்படின்னு ஒரு சர்டனிட்டி என்ஷோர் பண்றாங்க. இது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரண்டர் ஆப்ஷன் வந்து ஒன்லி டியூரிங் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் இல்லைன்னா டிஃபர்மெண்ட் பீரியட்ல தான் அவைலபிளா இருக்கு. லோன் ஃபெசிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஒன்லி அண்டர் ஸ்பெசிஃபிக் பிளான் வேரியன்ஸ் தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பிளான்ல நிறைய மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்மே இருக்கு வித் வேரியிங் ஃபீச்சர்ஸ். ஸோ இது வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் கன்ஃபியூஷனை கூட ஏற்படுத்த நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆன்விட்டி பே அவுட்ஸ் உங்க கொடுக்கறது வந்து ஃபுல்லி டாக்ஸபிள் அஸ் பர் அப்ளிகபிள் லாஸ். ஸோ இந்த மாதிரியும் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கு. இதெல்லாம் மைண்ட்ல வச்சு தான் நீங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்கு. பட் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு லாங் டேர்ம்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ இந்த பாலிசி ப்ராஷர்ல கொடுத்துருக்க பெனிஃபிட் இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம அதோட IRR அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்னொரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஒரு 50-year-old இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா பிளான் ஆப்ஷன் 2 அதாவது சிங்கிள் லைஃப் ஆன்விட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் பிளஸ் கிரிட்டிக்கல் இல்னஸ் ஆர் டோட்டல் பெர்மனன்ட் டிசபிலிட்டி இந்த ஆப்ஷனோட இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனுவல் ப்ரீமியமா ஃபார் 5 இயர்ஸ்க்கு அவர் 10 lakhs கட்டுறாரு ஆனுவலா. ஸோ வித் டிஃபர்மெண்ட் பீரியட் ஆஃப் 10 years. அண்ட் ஏஜ் 60லேருந்து அவருக்கு ஒரு கேரண்டீட் ஆனுவல் ஆன்விட்டி ஆஃப் 5,13,860 rupees ஃபார் லைஃப் அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இப்போ அவரோட டெத் அப்போ இப்போ அசியூம்ட் எக்ஸ்பெக்டன்சி 80 years வச்சுப்போம். அந்த டெத் டைம் வந்து அவர் டோட்டல் அவர் எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணியிருப்பாரு 50 lakhs பே பண்ணியிருப்பாரா அது அப்படியே நாமினிக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த கேஷ் ஃப்ளோக்கு பாலிசி மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி நம்ம IRR கால்குலேட் பண்ணோம்னா 5.86% வருது. இந்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் கம்பேர் பண்ணாலுமே டூ லோ. அண்ட் டிஃபர்மெண்ட் பீரியட்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஆன்விட்டி பே அவுட்டே நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம இன்வெஸ்டட் ப்ரீமியம் லாக்டுனாக தான் இருக்குது. ஸோ லிமிட்டட் லிக்விடிட்டி தான் ஆஃபர் பண்ணுறாங்க. இன் சம்மரி இந்த பாலிசி நம்மளுக்கு ஒரு ஃபிக்ஸட் இன்கம் கொடுத்தாலுமே ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ரெண்டுத்துலையுமே இட் ஃபால் ஷார்ட். ஸோ இது நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுல இந்த மாதிரியான ஒரு ஆன்விட்டி பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணாம நம்ம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தனித்தனியா பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணி அதோட ரிட்டர்ன்ஸ் அண்ட் IRR நம்ம வந்து இந்த பாலிசியோட ரிட்டர்ன்ஸ் அண்ட் IRR ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போறோம். ஸோ இன்னொரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்காக. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் இருந்த சேம் பேராமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் மோர் ஃபேர் கம்பேரிசன். ஸோ இப்போ இதில் பியூர் டேர்ம் பாலிசி தான் நம்ம லைஃப் கவர் பர்பஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்படி அசியூம் பண்ணிக்கலாம் வித் சம் அஷ்யூர்ட் ஆஃப் 50 lakhs ஃபார் 30-year பாலிசி டேர்ம். இதோட ஆனுவல் ப்ரீமியம் நம்மளுக்கு 1,28,500 rupees per year வருது. அப்போ அங்கே நம்ம 10 lakhs கிட்ட கட்டணும் ப்ரீமியம். அப்போ கம்பேர் பண்ணும்போது இங்கே நம்மளுக்கு 8,71,500 rupees ஆனுவலி நம்மளால சேவ் பண்ண முடியுது. இது இன்வெஸ்டரோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இன் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் இருக்கு.
இருக்குது. அக்யூமுலேஷன் ஃபேஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ். நம்ம இந்த அமௌண்ட்டை எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம், ELSS. ஏன் ELSS அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஈக்விட்டியில் ஒரு லாங் டேர்ம் பீரியட் லைக் 7 to 10 years மேலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இட் ஹேஸ் பெட்டர் பொட்டன்ஷியல் ஃபார் better returns. For long term capital growth காக நம்ம இந்த மாதிரி ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போ சேம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசானில் கார்பஸ் வந்து பிஃபோர் டேக்ஸில் நீங்கள் கால்குலேட் பண்ணாலுமே 1.09 crore வருது. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் டிடக்ட் பண்ணால் கூட போஸ்ட் டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 1.01 crore வருது. இதோட ELSS டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அதுக்காகவே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக. நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த அக்யூமுலேட்டட் அமௌண்ட்டை நெக்ஸ்ட் ஒரு சேஃப் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம். இந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு 7% per annum கொடுக்குற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில். ஸோ இதில் ஆனுவல் வித்ட்ராவல்ஸ் ஆஃப் 5.13 lakhs இதை சப்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த பென்ஷன் பிளானோட அதாவது ரிலையன்ஸ் பிளானோட மேட்ச் ஆகுது இதோட ஆன்விட்டி. அப்போ இந்த ரிமைனிங் கார்பஸ் பார்த்தீங்கன்னா இட் கண்டினியூஸ் டு க்ரோ. நம்ம பை ஏஜ் 80 பார்த்தீங்கன்னா இன்னும் 1.66 crore இது வந்து ரீச் ஆகுது. அப்போ இந்த சினாரியோக்கு ஓவரால் IRR கால்குலேட் பண்ணா 7.83% வருது. நிஷித் பென்ஷன் பிளானோட IRR 5.86% விட இது சிக்னிஃபிகன்ட்லி ஒரு ஹையர் IRR தான். இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்மளுக்கு ஒரு கிளியர் செப்பரேஷன் ஆஃப் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால நம்மளால ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண முடியுது. பிளஸ் நம்ம என்டையர் அக்யூமுலேட்டட் கார்பஸுமே ஆக்சசபிளாக இருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஏதாவது ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்குமே நம்மளுக்கு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைடு அசெட் மிக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி பீரியாடிக்லி ரீபேலன்ஸ் பண்ணோம்னா நம்மளால இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஓவர் டைம் பர்ச்சேசிங் பவரையுமே ப்ரிசர்வ் பண்ண முடியுது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன, ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் நிஷித் பென்ஷன் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசி நம்மளுக்கு ரிட்டையரீஸ்க்கு ஒரு ரெகுலர் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் அவங்க போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபேஸ்ல கொடுக்கணும் அப்படின்றது தான் எய்ம் பண்றாங்க. ஸோ இதில் மல்டிபிள் ஆன்விட்டி ஆப்ஷன்ஸ் இன்க்ளூடிங் ஜாயிண்ட் லைஃப் கவரேஜ், ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அண்ட் டோட்டல் அண்ட் பெர்மனன்ட் டிசபிலிட்டி, கிரிட்டிக்கல் இல்னஸ் இந்த மாதிரி நிறைய இதுக்கு பெனிஃபிட்ஸுமே இருக்கு. பட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதோட மாடரேட் ரிட்டர்ன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இட் லூசஸ் தேர் அப்பீல். ஏன்னா ஒரு லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் நீட்ஸ்க்கு காம்படிட்டிவாக இல்லை அவங்க கொடுக்குற ரிட்டர்ன்ஸ். இன்னொரு மேஜர் லிமிடேஷன் இதோட லேக் ஆஃப் லிக்விடிட்டி. ஏன்னா நம்ம ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபண்ட்ஸ் லாக்டன் ஆயிடுது. அண்ட் கேரண்டீட் ஆன்விட்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் ஆஃபை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸோ இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ரிட்டையரி வந்து எஸ்பெஷலி ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் பெட்டர் ஈல்ஸ் தான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக திஸ் பிளான் ஃபால்ஸ் ஷார்ட். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் க்ரூஷியல் காம்போனென்ட்டே பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபினான்ஷியல் வெல்பீயிங் தான். நம்ம ஒரு அடிக்வேட் கார்பஸை பில்ட் பண்ணுறதுன்றது நம்மளுடைய ரிஸ்க் அப்பிடைட்டை வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தான் பிகின் ஆகுது. தென் கன்சிஸ்டன்ட்லி ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரோம். இந்த போர்ட்ஃபோலியோவில் அதுவும் ஈக்விட்டி, டெப், மற்ற அசட் கிளாஸஸும் நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி இருக்குன்னா அந்த டைமில் நம்ம அப்படி பில்ட் பண்ணிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து பீரியாடிக்லி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ஜஸ்ட்டும் பண்ணணும், ரெவ்யூவும் பண்ணணும். அப்போ டார்கெட் கார்பஸ் பில்ட் ஆனக்கப்புறமா இந்த போர்ட்ஃபோலியோ நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம் பிட்வீன் ஈக்விட்டி அண்ட் டெப்ட். அண்ட் ஒரு போர்ஷனை டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஸ்டேபிள் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இன்கம்காக அலோகேட் பண்ணிட்டு ரிமைண்டரை ஈக்விட்டிஸ் மாதிரி க்ரோத் ஓரியன்ட் அசட்ஸை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா இன்ஃப்ளேஷனை கம்பேர் பண்ண லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து உங்கள் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் உங்களுக்கு ஸ்டெடி இன்கம் மட்டும் ப்ரொவைட் பண்ணாது, பட் உங்களோட கார்பஸோட பர்ச்சேசிங் பவரையுமே ஓவர் டைம் ப்ரிசர்வ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.